கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை சார்பாக உங்களிடத்தில் இன்றைக்கு ஆண்டுடைய செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். நிகழ்ச்சி மகிமையின் நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த மகிமையின் நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே தேவன் தம்முடைய சத்தியத்தை பேசி வருகிறார். இந்த செய்தியிலே நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். நீதிமானை குறித்து வேதத்திலே அநேக வார்த்தைகள் இருக்கிறது. இதில் நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். நீதிமானாய் வாழ்ந்தால் அவன் எங்கேயும் பிழைப்பான், பரலோகத்திலும் பிழைப்பான். 2 முறை சொல்லியிருப்பார். நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். எசேக்கியேல் 18:5 அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் தொடர்ந்து வாசித்தால் எசேக்கியேல் 18:17 வாசிக்கும்போது எசேக்கியேல் 18:17 தேவன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கும்போது ஆண்டவர் கிருபையாய் அவர் பேசுகிற வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சிறுமையானவருக்கு நோவு உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியையும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து கட்டளைகளை நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்து நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். பிழைக்கவே பிழைப்பான். நீதிமான் யார்? நீதிமான் எப்படிப்பட்ட வேலைகளை செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? இதை நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம அந்த வழியிலே அப்படியே நடந்துடலாம். இப்போ நீதிமானாக இருக்கிறவர்கள் என்ன கிரியை செய்வார்கள், என்ன செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். வேதம் தெளிவாய் சொல்கிறது. நம்ம பிழைக்கணும்னா நம்ம நீதிமானாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும் என்பது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். நீதிமொழிகள் 11:10 இவ்வாறு சொல்லுகிறது. நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் சந்தோஷமாயிருக்கும். நீதிமாய் நன்றாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தால் தான் பட்டணம், சென்னை பட்டணம் நன்றாயிருக்கும், களிகூரும், மகிழ்ச்சியாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நீதிமான் என்கிற தேவ பிள்ளைகள் சந்தோஷமாயிருக்க வேண்டும், மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். இப்போ நீதிமான்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம பட்டணம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீதிமான்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதல்ல பாருங்கள், அதில் சொல்கிறாரு நியாயத்தையும் நீதியையும் செய்ய வேண்டும். நீங்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அப்படி தொடர்ந்து வாசித்தால், ஒருவன் நீதிமானாய் இருந்தால் நியாயம் செய்யணும், நீதி செய்யணும், நியாயமாக நடந்துக்கிடணும், நீதியாய் நடந்துக்கிடணும். நீதியாய் நடப்பது என்பது என்ன, நியாயமாய் நடப்பது என்பது என்ன? எல்லாரும் ஒத்துக்கொள்கிற, சம்மதிக்கிற, மகிழ்ச்சியாக இருக்கிற, சொல்லுகிற காரியம்தான் நியாயம், நீதி. தவறான பாதையை எல்லாரும் நியாயம் என்று சொல்ல மாட்டார்கள், நீதி என்றும் சொல்ல மாட்டார்கள். அப்போ நீதியின் பாதை, நீதி அல்லாத கொடுமையின் பாதை ஒன்று இருக்கிறது, அநீதியின் பாதை ஒன்று இருக்கிறது. 2 பாதை, ஒன்று நீதியின் பாதை, இன்னொன்று அநீதியின் பாதை. அநீதியின் பாதையில் நம்ம வாழக்கூடாது, நம்முடைய குடும்பத்தை நடத்தக்கூடாது. அநீதியின் பாதையில் சபையை நடத்தக்கூடாது. அநீதியின் பாதையில் நிர்வாகத்தை கள்ளத்தனமாக அநீதியாக நடத்தக்கூடாது. இப்போ தேவன் சொல்லுகிறது, நீதிமான் என்பவன் நியாயமாக நடக்கணும், நீதியாக நடக்கணும். 2 ஒன்று தான். அதாவது குற்றம் தீர்க்கப்படும் போது நம்மிடத்தில் நீதி காணப்பட வேண்டும், அநீதி காணப்படக்கூடாது.
நியாயாசனத்துக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நம்ம ஸ்தோத்திரம் நீதியின் பாதையில் வாழ்ந்ததை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த வேண்டும். நீதியை செய்ய வேண்டும், அநீதி செய்யக்கூடாது. மனசாட்சி சொல்லும் இது நீதி, மனசாட்சி சொல்லும் இது அநீதி. நம்முடைய மனசாட்சியின் பிரகாரமாக தேவன் சொல்லுகிற நல்ல காரியத்தை செய்யணும். ஒருவன் கர்த்தருக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகின, பழையவைகளெல்லாம் அழிந்து போயிடுச்சு. அப்போ தேவனுக்குள்ளே இருக்க, ஆவிக்குள்ளாக இருக்க நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் வாழுகிற வாழ்க்கையை, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து மனசாட்சியின் வழியாக நம்மை நீதியாய் நடத்துவார். அப்படி அநீதியாய் நடந்தால் என்ன, உலகமே அப்படி தான் நடக்குது, நாம் மட்டும் நடந்தால் என்ன கெட்டு போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அநீதியாகவும் வாழலாம் அப்படின்னு நம்ம மனசை திசை திருப்பக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அது நமக்கு நன்மை கிடையாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அதாவது நீதிமானாய் வாழுகிறவர்கள் நியாயத்தை கடைபிடிப்பார்கள், நீதியை செய்வார்கள். 18:6 சொல்லுகிறது. 18:6 வாசிக்கிற போது, மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். பாருங்க, ஆண்டவரை விட்டுட்டு படங்களை, ஆண்டவரை விட்டுட்டு காட்சிகளை, காட்சி பொருட்களை வணங்குவதை தேவன் விரும்பலை. ஒரு படத்தை பார்த்து, ஒரு சித்திரத்தை பார்த்து ஒருவன் வணங்குவானானால் அவன் தேவனை அவமானப்படுத்துகிறவனாக இருக்கிறான். யாரையும் நம்ம வணங்கக்கூடாது, விக்கிரகங்களை மற்ற காரியத்தெல்லாம் நம்ம வணங்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. நரகலான அந்த காரியங்கள் அழிந்து போகக்கூடியது என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் அழிந்து போகக்கூடியது. நீதிமான் அப்படி மூடத்தனமான காரியத்தை செய்ய மாட்டான் அப்படிங்கிறத இந்த 2வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறது. அதே 6வது வசனத்தில், அயலானுடைய வீட்டை தீட்டுப்படுத்தக்கூடாது, அயலானுடைய வீட்டை தீட்டுப்படுத்தக்கூடாது, கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. இது தேவன் விரும்புகிறார். அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை தான் செய்யணும். அயலானுடைய குடும்பத்தை தீட்டுப்படுத்துகிற செயல்பாடுகள், அந்நிய கிரியைகள், பாவக்கிரியைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள், நீதிமானாய் இருக்கிறவர்கள் இப்படியாக தேவன் பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறார். ஒருவர் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தால், தேவனுடைய மனுஷனாய் இருந்தால் அவன் நீதிமானாய் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பரிசுத்தமாக நடத்துகிறார். அடுத்து ஸ்தோத்திரம், தூரஸ்திரியை தொடக்கூடாது. தூரஸ்திரின்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்திரியும் தொடக்கூடாது. அதாவது வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இந்த மாதிரி பாவத்துக்கு ஆதாரமாக இருக்கிற அந்நிய ஸ்திரீகளோடு பழக்க வழக்கங்கள் நீதிமானுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். 3 காரியம். 4வதாக, ஒருவனையும் ஒடுக்கக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. தன்னுடைய காரியம் சாதிப்பதற்காக மற்றவர்களை ஒடுக்குவதும் அழிப்பதும் துன்புறுத்துவதும் இருக்கக்கூடாது. ஒருவன் இன்னொருவனை போய் அடித்தால் அவன் ஒடுக்குகிறான், இந்த வசனத்தை மீறுகிறான் என்று அர்த்தம். அடிக்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், குடும்பத்தில் அண்ணனை தம்பியை அடிப்பது, தம்பியை அண்ணன் அடிப்பது, தகப்பனை பிள்ளைகள் அடிப்பது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடிப்பது, ஒடுக்குவது நீதிமானுடைய வாழ்க்கையில் இருக்காது. அது என்ன அர்த்தம்னா, அடிதடி சண்டை நீதிமானுடைய வாழ்க்கையில் கிடையாது. அடிதடி இருக்கக்கூடாது, சமாதானமாக போயிடணும். ஆண்டவர் அதானே சொல்கிறாரு, யாவரோடு எப்படி இருங்க, சமாதானமாக இருங்க. அதை தான் தேவன் நமக்கு போதிக்கிறார். நம்ம சமாதானமாக இருக்கும்படியாகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் அடிதடி போட்டு சண்டையை, பிரச்சனையை, ஸ்தோத்திரம், மற்ற அசிங்கத்தை உண்டுபடுவதற்கு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வாழ்க்கையில் அடிதடி கிடையாது, சண்டை கிடையாது. சண்டை, அதுக்கு பேர் சண்டை. அடிதடி, சண்டை, ஒடுக்குவது, இது வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கு.
அடித்தா என்ன அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அடிப்பது பெற்றோர் பிள்ளைகளை அடித்து வளர்ப்பாங்க. அதாவது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, அடித்து வளர்ப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. அதனால் மற்றவங்களெல்லாம் போட்டு அடித்து இவங்களும் எனக்கு பிள்ளை தானே மற்ற எல்லாருக்கும் நம்ம தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி ஒடுக்குகிற விஷயங்கள் வரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு பயன்படுத்துகிற பிரபு அது நம்ம பிள்ளைகளோடு நின்றணும். மாறி வேறு பக்கம் ஒடுக்குவதும் அழிப்பதும் இருக்கக்கூடாது. இது எத்தனாவது காரியம்னு சொன்னால், ஒருவனையும் அந்த 17வது வசனம், ஒருவனையும் ஒடுக்காமலும் யாரையும் நம்ம ஒடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, கொள்ளையிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒடுக்கக்கூடாது ஒரு பாயிண்ட். 8, 9 என்ன சொல்கிறேன்னா, கொள்ளையிடக்கூடாது. அவங்கள்ட்ட திருடக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிறத பறிச்சிடக்கூடாது. வேறொருவன்கிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. புழுங்குற எண்ணம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அது கொள்ளையிடுதல். மற்ற ஒரு பொருளை தனக்கண்டு பிடுங்கிக் கொள்வது கொள்ளையிடுதல். அவர்களே கொடுத்தா அது காணிக்க, அவர்களே கொடுத்தா அது நன்கொடை, அவர்களே கொடுத்தா அது அன்பளிப்பு. ஆனால் பிடுங்கி எடுப்பது பறித்து கொள்வது என்பது, ஸ்தோத்திரம், அடாவடியாய் ஒடுக்கி புழுங்குவது என்பது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. அதை யார் செய்யக்கூடாதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் செய்யக்கூடாது. அசுத்தமானவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள போல நம்ம நடந்து கொள்ளணும்னு நம்ம மாற்றக்கூடாது. இந்த விஷயத்தில் வேதம் தெளிவாக சொல்லு, நீதிமான் இப்படி தான் இருக்கணும். பிடுங்க மாட்டான், அவன் பறிக்க மாட்டான், அவன் அடிக்க மாட்டான், அவன் ஒடுக்க மாட்டான் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. அடுத்து வாசிக்கிற போது கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து. கடன் வாங்கினவனுக்கு, இப்போ ஒரு இடத்து பேரில் கடன் வாங்கியிருப்பாங்க. ஸ்தோத்திரம், அவன் கொடுக்க முடியலன்னா ஸ்தோத்திரம் அந்த இடத்த அப்படி பறிச்சுக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இடத்தை பறிப்பது, தங்கத்தை பறிப்பது, ஸ்தோத்திரம், கடன்கிற பேரில் இடத்தையும் தங்கத்தையும் அவர்கள் சுதந்திரத்தையும் பறிக்கிற வாழ்க்கை நீதிமான்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அவங்க எனக்கு அதை தரலை, இதை செய்யலை, இதை முடிக்கலைன்னு சொல்லி அவங்கள்ட்ட பிடுங்கி கொள்கிற ஒரு பழக்கம் நீதிமான்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு வேதம் தெளிவாய் சட்டத்தை சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், யாருக்கு அந்த இடமோ அந்த இடம் அவங்களுக்கு தான் போகணும். அதை நம்ம பறித்து அபகரிக்கக்கூடாது. அப்படி பறித்து அபகரித்தால் அது சாபம். அப்படி செய்கிறவனுடைய வாழ்க்கையில் அந்த சாபம் தொடர்ந்து அவனை அழித்து விடும், சாகடித்து விடும், கொண்டு போட்டு விடும், மரணத்தை கொண்டு வந்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் திட்டத்தை, தேவனுடைய ஸ்தோத்திரம் மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, தனக்கு கிடைக்கிற வருமானத்தில் இருக்கிற ஆகாரத்துக்கு கிடைக்கிற பணத்தை, சாப்பாட்டை, ஆகாரத்தை பசித்தவனுக்கு கொடுக்க வேண்டும். பசித்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பசிக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு பசியாக இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு தேவையாக இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும். நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். நம்ம மாடம்பாக்கம் சர்ச்சில் மாதத்தில் அநேகருக்கு, ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு, பசியாக இருக்கிறவங்களுக்கு, பஸ் ஸ்டாண்டில் பசியாக இருக்கிறவங்களுக்கு, நடைபாதையில் பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் சமைச்சு நம்ம பேராயர் டேவிட் பாண்டியனையாக கொடுத்ததை பார்த்தேன். இப்போது அது என்ன, அதில் என்ன விளங்கி கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பசித்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற பழக்கம், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற பழக்கம். பாருங்கள், அதனால தான் ஆலயங்களில் கூட்டம் நடக்கும்போது ஆகாரம் கொடுத்து வருகிறவர்களுடைய பசியை ஆண்டவராக தீர்த்து கொள்ளுகிறார், அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். இயேசுவின் இடத்துல பிரசங்கம் பண்ண, இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட 5000 பேரும் பசியினால் இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசு அப்பத்தை பிட்டு மீன்களை பிட்டு கொடுத்து எல்லாருடைய பசியையும் நீக்கினார், திருப்திப்படுத்தினார். இப்போ பசிக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற பழக்கம் ஆண்டவருடைய பழக்கம், நீதிமான்களுடைய பழக்கம். அநியாயக்காரர்கள் அப்படி செய்துவிட முடியாது. நல்லவர்கள் மாத்திரம்தான் செய்துவிட முடியும். இன்றைக்கு இது வரைக்கும் தான் நாம் பார்க்க முடிகிறது. அந்த
வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறோம். கிறிஸ்துமஸ் காலத்தில் பாருங்கள், நம்முடைய சபைகளில் அநேகருக்கு ஸ்தோத்திரம் வஸ்திரம் கொடுக்குறோம், சேலை கொடுக்குறோம், அவர்களுக்கு வேண்டிய பேண்ட் ஷர்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் கிறிஸ்துமஸ் காலத்தில் அநேக சபைகளில் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் அப்படி வஸ்திரம் கொடுத்து அதை இந்த வசனத்தை நிறைவேற்றி வருகிறோம். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடு. இன்றைக்கு இந்த 9 காரியம்தான் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 9 விஷயமும் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, ஒரு நீதிமான இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான், அவனுக்கு சாவு வராது. இப்போ இந்த மாதிரி நீதிமானுடைய காரியங்கள், இந்த விஷயங்கள் இல்லாவிட்டால் வேத வசனம் சொல்லுகிறது சாகவே சாவாய். இந்த வேத வசனம் அப்படி சொல்லுது. ஏன் சாக வேண்டும்? 18:31 சொல்லுது, 18:32 சொல்லுகிறது, 18:24, 18, 18, 18, 13 இந்த வசனங்களை வாசிக்கிற போது இந்த மாதிரி செய்யாதவர்கள் சாகவே சாவார்கள், நரகத்தின் பங்காளிகளாக மாறுவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே சாகும்படியாய் நாம் இந்த பூமியில் இல்லை, வாழும்படியாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சாவை தெரிந்து கொள்ளப் போகிறோமா, வாழ்வை தெரிந்து கொள்ளப் போகிறோமா? வாழும்படியாய் நாம் இயேசுவை தெரிந்து கொண்டு நீதிமான்கள் பாதையிலே நடப்போம். நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், பட்டணம் சந்தோஷமாய் இருக்கும். தலைப்பு இதுதான், நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். தலைப்பு, இந்த செய்தியின் தலைப்பு நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். ஏன்னா அவன் கர்த்தருடைய வழியில் நடக்கிறான், அவன் சந்தோஷமாயிருக்கிறான், அவன் நன்றாயிருக்கிறான். ஆகையினால பட்டணம் களி கூறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக கோடி ஸ்தோத்திரம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்ற செய்தியை நீர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர். நீதிமான் எப்படியெல்லாம் வாழ்கிறான் என்பதை சொல்லியிருக்கிறீர். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா நீதிமான்களுக்கும் தருவீராக, எல்லா சபைக்கும் தருவீராக. தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு நீதிமான்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீதிமானாய் வாழ வைத்து வாழும்படியாய் கிருபை செய்வீராக. சாவுகள், மரணங்கள், துக்கங்கள் தேசத்தை விட்டு குடும்பங்களை விட்டு நீங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை மகிழ்ச்சியாகவும் களிகூறுதல் நிறைந்த ஆனந்தம் நிறைந்த பட்டணமாகவும் மாற்ற வேண்டும், எங்கள் தேசத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.